நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தேனிலா காய்ச்சாத பால் நிலா நீதானே வானிலா என்னோடு வானிலா தேயாத விண்ணிலா உன் காதல் கண்ணிலா ஆய மண்ணிலா கல்யாண தேனிலா காய்ச்சாத பால் நிலா. தென்பாண்டி கூடலா தேவார பாடலா தீராத ஊடலா தேன் சிந்தும் கூடலா நீதானே வானிலா என்னோடு வானிலா. சங்கீதம் பாட்டிலா நீ பேசும் பேச்சிலா என் ஜீவன் என்னிலா உன் பார்வை தன்னிலா தேனூரும் வேர்ப்பலா உன் சொல்லிலா கல்யாண தேனிலா காய்ச்சாத பால் நிலா நீதானே வானிலா என்னோடு வானிலா தேயாத வெண்ணிலா உன் காதல் கண்ணிலா ஆகாயம் மண்ணிலா கல்யாண தேனிலா காய்ச்சாத பாலிலா.
பவின் ரொம்ப அழகாக பாடினீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இந்த கடைசியில் இம்ப்ரவைசேஷனும் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. காட் பிளெஸ் யூ. தேங்க்யூ. இவ்வளோ டேலண்டட் குழந்தைங்களோட பாடுறது நமக்கு ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன் நான். தேங்க்யூ. பவின், என்ன ஒரு காலத்தால் அழிக்க முடியாத ஒரு அற்புதமான பாடல்கள் வரிசையில் இருக்கிறப்ப ஒரு அற்புதமான பாட்டுப்பா. தாசண்ணா குரலில் இசை ஞானி அவர்கள் என்ன கம்போசிஷன் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இப்போ கேட்கும்போது கூட. நீ நல்லா பாடுற, சில இடத்துல அந்த கன்சிஸ்டண்ட்டாக அது வந்து நீ பக்காவாக அந்த சாங்கில் நீ இன்னும் உள்ளே போகணும். ஏன்னா நல்லா பாடக்கூடிய சிங்கர் இல்லையா? லா லா லே லா லே லா 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 லே லா லே லா. அந்த கிளைடு நீ சஸ்டெயினு அதில் கான்சன்ட்ரேட் பண்ணு. அந்த சங்கதி மேலேயே இருக்குது மைண்டு. சங்கதி விட்டுட்டு நீ பேசும் அந்த விஷயம் வரணும். சித்ரா அவர்கள் பாடும்போது கவனிச்சியா? எங்கே மோன் போர்ஷன்லேயே டென்ஷனில் இருக்க புரிஞ்சது எனக்கு. பாடும்போது ரசித்து அவங்க என்னென்ன பாடுறாங்களோ நம்ம முயற்சி பண்ணணும். நம்ம வாய்ஸில் சங்கதி மட்டும் வருது அப்படின்றது இல்லாமல் சங்கதி விட நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்க வேண்டியது இருக்குன்றது நீ புரிஞ்சுக்கிட்டா சூப்பர் சிங்கராக வந்துடுவேன், கேரண்டி. அது தேங்க்யூ சார். சூப்பராக இருந்து அவங்களுக்கு என்ன சொல்கிறது, நீங்கள் அந்த தொழில் மேலே வச்சிருக்கிற பக்தி, பக்கத்தில் பாடக்கூடிய ஒரு சின்ன பையனாக இருந்தாலும் உங்கள் கூட பாடுறது பெருமை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பெருந்தன்மை இருக்கிற ஒரு சிங்கர்ஸ் கிடைக்கிறதுன்றது நம்ம பாக்கியம். கீப் அப். காட் பிளஸ். பவின் கண்ணா, வேற ஒன்றும் இல்லை ராஜா. நீ என்ன ஆயிருக்குன்னா சிக்ஸர் 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 சிக்ஸர்னு அடிச்சியா? எங்கேயோ வந்து நீ ஒரு 12 வயசு பையன்னு நான் வந்தாச்சு. ஏன்னா அவ்வளோ அற்புதமாக நீங்கள் பாடிந்தேன். நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப டேலண்டட். ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. பவின், உன்னுடைய 2வது சரணம் ரொம்ப அழகாக பாடினேன். சித்ராமாவும் அவ்வளோ சூப்பராக அந்த 2வது சரணத்தை ப்ரெசன்டேஷன் ஆரம்பித்தாங்க. அது நீ எப்படி பாடுவேன்னு நினச்சது. 2வது சரணம் இந்த 2 வரிகள் ரொம்ப அழகாக இருந்தது. மற்றபடி உன்னுடைய இப்போ எல்லாம் அந்த டிஸ்கஷனில் என்ன இருக்குன்னா, நீ ஒரு குழந்தை, ஆணுடைய வாய்ஸ் வந்துடுச்சு, குரலில் வளர்கிறதுக்கு இன்னும் நிறைய பார்ட்ஸ் பாக்கி இருக்குது. அதில் அந்த ஹார்ட்னஸ் மாத்திரம் இருக்குது. அதை நீ புஷ் பண்ணி எப்படியான அந்த சங்கதியை நீ அச்சீவ் பண்ணுற. ஸோ அதுக்கு நீ வந்து உன்னுடைய ப்ராக்டிஸில் எப்படி நீ ஓப்பன் டோன்ஸ், ஹார்ட் டோன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறியோ, சாஃப்ட் டோன்ஸும் பண்ணி ஆகணும். அண்ட் அதுக்கு எப்படின்னா, நீங்கள் ஒரிஜினல் இந்த மாதிரி மாஸ்டர்ஸை கேட்கும்போது சும்மா டியூனை மாத்திரம் கேட்காதீங்க. அவங்க எப்படி சவுண்டு கொடுக்குறாங்க, எல்லா மாஸ்டர்ஸை ஸ்டடி பண்ணுங்க. உங்கள் குரல்லேருந்து அதெல்லாம் கண்டிப்பாக வரும். உன்னோடைய 2வது சரணத்துக்கு எப்படி நான் ஸ்டார் கொடுக்காம இருக்க முடியும்? தேங்க்யூ சார். இது சாதாரண பாட்டல்ல, இது வந்து நிறைய ஒர்க் இருக்குது. அதில் வந்துட்டு நீ வந்து 75% பாடினது பெரிய விஷயம். அதுக்காகவே நீங்கள் பாவத்தை கண்டிப்பாக இனிமேல் அது மேலே ஒர்க் பண்ணுவேன்னு அந்த நம்பிக்கையோட ஐம் கோயிங் வித் ஸ்டாஃப். தேங்க்யூ. பவின், இந்த பாட்டு வந்து வேறு நிறைய சிங்கர்ஸ் என்னோட பாடியிருக்காங்க வேறு வேறு மேடைகளில். பட் அந்த அது அவ்வளோ க்ளீனாக என்னென்ன நோட்ஸ் இருக்குது அது கம்ப்ளீட்டாக வந்தது. ஒரு சின்ன குழந்தைகிட்ட உங்ககிட்ட இருந்து வந்ததுன்னு நான் அதுக்கு மட்டும் நான் அதை ஸ்பெஷலாக ஸ்டார் கொடுக்குறேன்.